என்னோட பேர் டிடி சத்யா. நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து வரேன். இந்த குரூப் 4 எக்ஸாம்ல ஓவரால் ரேங்க் 830 எடுத்திருக்கேன். இன்னைக்கு செகண்ட் டே கவுன்சிலிங்ல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நான் ஒரு கே மகாலட்சுமி. நான் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தூத்துக்குடி எடுத்திருக்கேன். என் பேர் வந்து கீர்த்தனா. நான் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் சென்னை ஜோன் எடுத்திருக்கேன். என் பேர் குணவதி. நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் திருவள்ளூர் எடுத்திருக்கேன். செகண்ட் அட்டெம்ப்ட் சார். ஆக்சுவலி நான் வந்து தமிழ் சிலபஸ் மாத்திட்டாங்க. சோ அது வந்து எல்லாருமே புதுசா படிச்சதுதான். அது வந்து எப்படின்னா ஃபுல்லா எலிமினேஷன் தான், எதுவும் புக்ல இருந்து கேட்கல இல்லையா. சோ எலிமினேஷன்ல தான் போட்டோம். எனக்கு வந்து மேக்ஸும் ஜிஎஸும் கொஞ்சம் ஓரளவு வரும். சோ அதுல வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன். மேக்ஸ் ஜிஎஸ் ஓரளவு வரும்ன்றனால தமிழை விட நான் அதுல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் ஓவராலா ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாச்சு. மேக்ஸ் நிறைய பேர் ஒமிட் பண்றாங்க வரலன்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸ் தான் வந்து ஸ்கோரிங் பண்றதுக்கான இடமே அதுதான். ஸோ வந்து மேக்ஸும் ஜிஎஸ் அதுக்கப்புறம் அது ரெண்டும் இருந்தாலே ஓரளவு ஓகேனா. ஒரு 7 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் செகண்ட் குரூப் 4 குரூப் 2 மெயின்ஸ் வரைக்கும் 3 டைம்ஸ் எழுதிருக்கேன். ஓகேக்கா, லாஸ்ட் எக்ஸாம்ல பண்ண தப்ப இந்த தடவை நான் திருத்திக்கிட்டேன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை திருத்தி இருக்கிறீங்க? ரிவிஷன் தான். லாஸ்ட் டைம் கூட இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரிவிஷன் இருந்துச்சு. ஒர்க் போயிட்டே இருந்தாலுமே ஒர்க் போயிட்டு எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதுவித அனுபவம் இருந்துச்சு. டெஸ்ட் பேட்ச் கை கொடுத்தது. ஸ்டாஃப் சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நான் ஒரு 6 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இது என்னோட 4th attempt. நான் 155 கொஸ்டின்ஸ் சரியா பண்ணேன். இன்னைக்கு எனக்கு பணி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எந்த தனியார் இன்ஸ்டிடியூட்லயும் போய் சேரல. மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இது 2ல மட்டும்தான் படிச்சேன். டெஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ணேன். நியூவா வர ஸ்டூடெண்டா இருந்தாலும் இது வரைக்கும் 4 தடவை எழுதி 5 தடவை எழுதி தோல்வி அடைஞ்சவங்களா இருந்தாலும் உங்களோட முழு முயற்சி செய்யுங்க. சமச்சீர் புத்தகங்கள் தான் அடிப்படை. வேற எந்த புக்கும் நான் படிக்கல. நியூஸ் பேப்பர் நல்லா படிங்க. சமச்சீர் புக்கு தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்க. காலையில ஏர்லியரா எந்திரிச்சுதான் படிச்சேன். 5:30 வரைக்கும் 3:30ல இருந்து 5:30 வரைக்கும் படிப்போம் காலையில. அப்புறம் வீட்டுல ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டுல எல்லாம் பாத்துக்கிறது. தென் நான் வந்து 2023 அக்டோபர்ல இருந்து இப்ப படிச்சுட்டு இருக்கேன். போன வருஷம் கிடைக்கல, இந்த தடவை கிடைச்சிருக்கு. ஓகேக்கா, அடுத்து படிக்கிற வரவங்களுக்கு நீங்க ஒரு இந்த மாதிரி நான் பண்ணேன், அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்ல வர்றது என்ன? அதாவது இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட் போட்டு படிங்க. முடியாதவங்க நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து நீங்க படிங்க. ஆனா டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போட்டாதான் நம்மளோட லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும் நம்மளுக்கு. சோ டெஸ்ட் போச்சுட்டு நீங்க படிங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் ஒரே தமிழ்னே போகாம ஜிஎஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா தமிழ் இப்பெல்லாம் எவ்வளவோ 14 புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய தமிழ் சொல் வளம், இளங்கொம்பனாரோடது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க ஜிஎஸ் நல்லா பண்ணுங்க. ஜிஎஸ்ல படிங்க. ஜிஎஸ்ல ஃபுல்லா இருங்க. தமிழ் எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஸ்கூல் புக்ல இருந்து தான் நாங்களுமே படிச்சோம். ஸ்கூல் புக்கை எடுக்க போய் தான் அந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு எங்களால வர முடியும். பேசிக் நாங்க நல்லா படிச்சுட்டோம். அதை வச்சுதான் நாங்க இதெல்லாம் போட்டோம். இந்த அளவுக்கு ஒரு 83 கொஸ்டின் போட முடிஞ்சதுன்னா அதனால நீங்க ஜிஎஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸ் ஜிஎஸ் ஓரளவு வரும்ன்றனால தமிழை விட நான் அதுல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் ஓவராலா ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாச்சு. மேக்ஸ் நிறைய பேர் ஒமிட் பண்றாங்க வரலன்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸ் தான் வந்து ஸ்கோரிங் பண்றதுக்கான இடமே அதுதான். ஸோ வந்து மேக்ஸும் ஜிஎஸ் அதுக்கப்புறம் அது ரெண்டும் இருந்தாலே ஓரளவு ஓகேனா. ஒரு ஷார்ட் பீரியட்லயே கிளியர் பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்ன, எப்படி? அதுதான், நான் தமிழ் சிலபஸ் மாத்த முன்னாடி படிச்சேன். ஆக்சுவலி சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கே ஓரளவு தெரிஞ்சது கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஃபுல்லாவே இலக்கணம்ங்கிறப்போ அவங்க நிறைய போவாங்கன்றனால நான் தமிழ் வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. மெயினா வந்துட்டு ஜிஎஸும் மேக்ஸும் தான் படிச்சேன். அதுல ஸ்கோர் வந்தனால தமிழ் எனக்கு பிரச்சனையா தெரியல. எலிமினேஷன் மெத்தட்ல ஓரளவு எல்லாமே போட்டுட்டேன். நோட்ஸ் பிளான் பண்றதுதான். நீங்க எவ்வளவு நோட்ஸ் மேக் பண்றீங்களோ அவ்வளவு வந்து நீங்க நிறைய ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய புக்கே நீங்க எவ்வளவு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க நிறைய நோட்ஸ் எடுங்க. நிறைய கேள்விகளை வந்து டெப்தா போறது பாருங்க. நிறைய அனலைஸ் பண்றப்போ நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எல்லா பாயிண்ட்டுமே கேதர் பண்ணி ஒரு நோட்ல எழுத பாருங்க. அதே மாதிரி லிங்க் பண்ணிட்டாங்க. சரியான இணையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு நம்மளே வந்து ஒருத்தர் பிறந்தாருன்னா வருஷம் என்ன, அவர் எங்க பிறந்தாரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா ஆத்தர்களையும் கோர்வை எழுதி வச்சுட்டீங்கனாலே நமக்கு நிறைய ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். சொல்லிக்கிட்டே இருங்க, ஞாபகம். போன தடவை என்னெல்லாம் தவறு செஞ்சனும், திருக்குறள்ல கொஞ்சம் கேள்விகள் நான் அதிகமா தவறு செஞ்சுட்டேன். எந்த பார்ட் இந்த மாதிரி நம்ம அதிகமா தவறு செய்யறோமோ அதை மட்டும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி
அதுல கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சு நம்ம படிச்சோம் அப்படின்னாவே இந்த தடவை அந்த தவறுகளை திருத்தி நம்ம சரியா வந்து எழுதி ஜெயிச்சிடலாம். என்னோட இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் என்னோட தாயும் தந்தையும் தான். என்னோட அம்மா பேர் சுமதி, என்னோட அப்பா பேர் தங்கராசு. ஸ்டடி எல்லாம் நான் பண்ணல. ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க குரூப் ஸ்டடி பண்ணா நிறைய தெரிஞ்சுக்கலான்னு. பட் எனக்கு அந்த மாதிரி அமையல. நான் மட்டும் தான் தனியா படிச்சேன். அண்ட் ரொட்டீன் வந்துட்டு நான் பேசிக்கலி நைட் பர்சன். ஸோ நைட்டு தான் நான் மோஸ்ட்லி படிப்பேன். மார்னிங் என்னால படிக்க முடியாது. அதனால ஃபுல்லா நைட்டு படிப்பேன். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கனால மெயினான சப்ஜெக்ட்லாம் மேக்ஸ் சம்ஸ் போட்டு பாக்குறது, ஜிஎஸ்ல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அதெல்லாம் வந்து நைட்டு படிப்பேன். மத்தபடி காலையில வந்து தமிழ் சும்மா ஒரு கிளான்ஸ் தான் பார்ப்பேன். சொல்லலாம் நம்மளாதான் படிக்கணும். நம்மளா படிக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு தெரியும். செகண்ட் ஸ்டெப் தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். படிச்சு நம்மளே வச்சுக்காம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னாலே நிறைய நம்மளே கேதர் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது குரூப் டிஸ்கஷன் மாறப்போ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்னோட கல்விக்கு வந்து குருவாவும் வழிகாட்டியாவும் இருந்தது வந்து மனிதநேய ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் சைதி துரைசாமி ஐயா அவர்களும், மணிமொழியன் சார் டிஎஸ்பி சார் அவர்களும். இவங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இன்னைக்கு இந்த வெற்றிக்கு வந்து நான் அவங்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.